வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 17, 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டி குறைப்பு இல்லை, கேள்விகளை தவித்த இளவரசர், வானூர்தி பறப்புகள் நிறுத்தம். இனி விரிவான செய்திகள். வட்டி குறைப்பு இல்லை. நோர்வே புள்ளியியல் துறையின் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடுவண் கிழக்கு போர் சூழலால் இறக்குமதி பொருள்களின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்த ஆண்டு வட்டி குறைக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேள்விகளை தவித்த இளவரசர். நேட்டோவின் படைப்பயிற்சியை பார்வையிட்ட இளவரசர் ஹோகோன், இளவரசி மெத்தமாரித் மற்றும் மறைந்த பாலியல் குற்றவாளி எப்ஸ்டைன் தொடர்பான கேள்விகளுக்கு விடையளிக்க மறுத்துவிட்டார். இது படைப்பயிற்சி பற்றிய நிகழ்வு மட்டுமே என கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்றார். வானூர்தி பறப்புகள் நிறுத்தம். உலகளவில் வானூர்தி எரிபொருள் விலை உயர்வால் சாஸ் நிறுவனம் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இழப்பை ஈடுகட்ட முடியாமல் ஏப்ரல் மாதத்தில் குறைந்தது 1000 பறப்புகள் நிறுத்தப்படும் என முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.